அதில் குறிப்பாக நம்ம செய்ய வேண்டியது, இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது, தமிழகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே பரவாயில்லை. இங்கே இலங்கை உணவுகளை நான் நிறைய வீடுகளில் சாப்பிட்டு பார்த்திருக்கிறேன். நிச்சயமா அங்கே விட இங்கே சில காய்கறிகளின் பங்களிப்பும், புலால் உணவு அதிகமாகவும் சோற்றை குறைவாகவும் சாப்பிடக்கூடிய பழக்கம் அங்கே விட இங்கு பரவாயில்லை. ஆனால் இன்னுமே மாற வேண்டும் என்கிறோம். அதிகமாக நாம பரிமாறுறது காய்கறிகளை தான் சாப்பிடணும். புலால் சாப்பிட்டா மீனோ ஆட்டுக்கறியோ அதை சாப்பிடணும். சோறை குறைவாக சாப்பிடணும். அதுவும் குறிப்பா சில பேர் நான் வெஜிடேரியன் அப்படிம்பாங்க. அவங்கள வெஜிடேரியன் சொல்லக்கூடாது, சோற்றேரியன் சொல்லலாம். ஏன்னா மொத்தமா சோறை போட்டு அதுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க மரக்கறியாளராக இருந்தாலும் சரி, புலால் உணவு சாப்பிடதாக இருந்தாலும் சரி, அரிசி உணவை குறைத்தாக வேண்டும். அந்த அரிசி தயவு செய்து வெள்ளை அரிசியாக இருக்கக்கூடாது. அது குத்தரிசி என்று அழைப்பீர்களோ, இல்ல சிவப்பரிசி என்று அழைப்பீர்களோ, இல்ல நம் ஊரில் இருந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பா, தூய மல்லி சம்பா, காடை கண்ணி, அப்படியான மரபு அரிசிகளை வரவையுங்கள். அந்த அரிசிகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, குறைவான அளவில் பயன்படுத்தக்கூடிய அந்த அரிசியும் ஏதோ ஒரு வகையில் சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்தும், புற்றுநோய்கள் வராமலும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். அப்படியான உணவு பழக்கத்தை நாம் மத்திய வயதில் இருப்பவர்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதே போல் குளிர்பானங்கள் எடுத்தாலும் சரி, இந்த குளிர்பானங்களுடைய பயன்பாடு இளைய வட்டாரங்களில் அதிகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொக்கோ கோலா, பெப்சி போன்ற விஷயங்களில் இருந்து அவர்களை விடுபட வைக்க வேண்டியதும் நம்முடைய கட்டாயமான ஒரு விஷயம். இறுதியாக உணவில் இப்படி இருந்தது மட்டுமல்லாமல் மனமும் செம்மையாக இருக்க வேண்டும். மனம் செம்மையாக இல்லாமல் தடை செய்வதற்கென்று நமக்கு பலருக்கும் பல விஷயங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. பல பேர் சட்டை பையிலேயே அதை வைத்துக் கொண்டு திரிகிறோம். மனம் சரியாக இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இருந்து வெளியேறிருங்க, உங்க மனம் சந்தோஷமாக இருக்கும். இரண்டாவது விஷயம், தயவு செய்து உங்கள் மனதில் அழுத்தமோ ஒரு ஆர்ப்பரிப்பு என்கிற அஜிடேட்டட் மைண்டோ வரக்கூடாதுன்னா, உங்களை எல்லாம் தயகூர்ந்து நான் கேட்பது, சின்னத்திரையிலிருந்து தயவு செய்து வெளியே வந்துருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஓட்ஸ் இந்த மாதிரி சீரியல் வேண்டாம்னு நினைக்கிறோமோ, அதை விட கொடூரமான சீரியல்கள் சின்னத்திரையில் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம மனித மனதை புழுங்க வைத்து அழுக்காக்கி ஒருவர் மீது இன்னொருவர் நம்பிக்கை இல்லாமல் செய்து நம்மை சிறைப்படுத்தி கொண்டிருக்கின்றன அந்த சின்னத்திரை சீரியல்கள். இதில் இரண்டு பயன்கள். மரபாக நாம் அந்த குடிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய, உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல், அதில் பல்வேறு ஆய்வுகள் நடந்து முடிந்து விட்டன. பல்வேறு ஆய்வுகள் உடலுக்கு நச்சு படாது, சிறுநீரகத்துக்கு பாதுகாப்பானது, ஈரலுக்கு பாதுகாப்பானது, சர்க்கரை வராமல் ஐஜிடி என்பார்கள், இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் என்று, அதாவது சர்க்கரை வருமா வராதான்னு இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கவங்க முழு சர்க்கரை நோயாளியாக மாறாமல் இருப்பதற்கு உதவி செய்வது வரை ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. அதையே நாம் ஒரு சீனத்தில் உள்ள தேயிலை தேநீராகி உலகளாவி நிற்கிற பருவத்தில் நம் ஊரில் விளையக்கூடிய ஆவாரையை ஒரு ஆவாரை பானமாக ஆக்கி ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துக்கு தமிழ் மரபில் இருந்து நாம் ஏன் அதை கொடுக்க கூடாது? மரபை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு இங்கே பல அறிவியலாளர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அந்த அறிவியலாளர்கள் தமிழ் மருத்துவத்தை உற்று பார்த்து, தமிழ் மரபின் பழக்க வழக்கத்தை உற்று பார்த்து நகர்த்த வேண்டிய கட்டாயம் இந்த மரபின் அடுத்த கட்டத்திற்கான அவசிய தேவை. அடுத்தபடியாக இன்னொரு செய்தி, ஒரு ஆய்வு ஒன்றை தற்செயலாக நான் சார்ந்திருக்கிற நிறுவனம் சார்ந்து பார்க்கும் பொழுது, ஒரு கிழங்கிற்கு மிகச்சிறந்த அளவில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை படிக்க நேர்ந்தது. என்ன கிழங்கு என்று பார்த்தால் அது ஈழத்திலிருந்து வந்த ஒடியன். அந்த ஒடியன் மாவு பொதுவாக தெரியும், ஒடியன் பனங்கிழங்கில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த மாவு அன்றாடம் நம்முடைய மூத்த தலைமுறை தினசரி சாப்பிட்ட உணவு. நண்பர்களே, கிழங்கு என்றாலே சர்க்கரை நோய்க்கு தூர தள்ளி விடுவார்கள். ஏன்னா அது பூரா ஹை கிளைசமிக், படுவேகமாக இரத்தத்தில் கருநீரகத்தை சேர்க்கக்கூடிய தன்மை. ஆனால் ஒடியன் கிழங்கு மெல்ல மெல்ல சர்க்கரையை தகர்க்கக்கூடிய, இரத்தத்தில் கலக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. நாம் ஏன் அந்த ஒடியன் மாவை
இந்த ஆல் ஃப்ளார்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பல்வேறு உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் அந்த மாவுகளில் இந்த ஒடியன் மாவை கலந்து பயன்படுத்தினா ஒரு பக்கம் நம் மரபினுடைய நுண்மைத்தன்மை உலகுக்கு அறியப்படும், உலகின் பல்வேறு சமூகங்களின் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த முடியும். எல்லாவற்றையும் தாண்டி நம் தமிழ் உலகத்தின் வர்த்தகத்திற்கு இந்த ஒடியனும் ஆவாரையும் பயன்படும். இதே நான் இந்த இடத்தில் வர்த்தகம் என்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகின் நகர்வும் அரசியலாளிகளால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை, இல்லை மதகுருமார்களால் கட்டுப்படுத்துவதில்லை. இவை அனைத்தையும் கட்டுப்படுத்துவது வர்த்தகங்கள் தான். பெரு வர்த்தக நிறுவனங்களின் கைப்பிடிக்குள் 1990-92 அப்புறம் ஒட்டுமொத்த உலகமும் நகர்ந்து விட்டது. அப்ப அந்த வர்த்தக உலகத்தில் தமிழின் மரபின் நுணுக்கமான விஷயங்கள் எடுத்து செல்லப்பட்டு ஒரு அறம் சார்ந்த வணிகமாக அவற்றை கொண்டு சென்றால்தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும். நாம் சீனர்களை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், யூதர்களை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி தங்களுடைய ஒரு மரபு தன்மையை, தங்களுடைய ஒரு இறையாண்மை மிக்க விஷயங்களை பெருமளவில் வணிகப்படுத்தி எடுத்துக்கொண்டு சென்றார்களோ அந்த பாங்கில் நாமும் நகர வேண்டும். நண்பர்களே, வெகு சமீபமாக 2016 நோபல் பரிசு பெற்ற யூ துன், கூகுள் படிக்கிறவங்க நீங்க போய் படிச்சு பாருங்க, நோபல் லாரேட்டுடைய லெக்சர்ஸ்ல ஒரு சீன தாவரவியலாளர் யூ துன் அவர்களுக்கு தான் 2015 நோபல் பரிசு, மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கிடைத்தது. அதற்கு பரிசு கிடைத்தது எதற்கு தெரியுமா? அவர்கள் சீன மருத்துவத்தில் இருந்த கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அந்த அம்மா ஆராய்ச்சி செய்தது. அந்த சீனாவில் பெருமளவில் மலேரியா நோயால் பல சீனர்கள் இறந்து கொண்டிருந்தப்போ ஒரு சீன கிராமிய மருத்துவர் ஒருத்தர் அவர் குளிர் ஜுரத்திற்காக கொடுத்த மருந்தை, குளிர் ஜுரம் என்றால் ரைகர் வித் ஃபீவர் என்று அர்த்தம், ஒரு காய்ச்சலோடு குளிர் எடுக்கிறது என்றால் அது சிறுநீரக தொற்றிலோ மலேரியாவில் மட்டும்தான் இருக்கும். அந்த இரண்டை நுட்பமாக ஆராய்ந்து 35 வருஷம் ஆராய்ந்து 25 மில்லியனுக்கு மேல் மக்களை காப்பாற்றியதால் அந்த யூ துன்னுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. சித்த மருத்துவத்தில் தேரன் குடிநீர்லையும், தமிழ் மருத்துவத்தில் எத்தனை கஷாயங்கள் இன்றும் நவீன அறிவியலின் கண் படாமல், நம்மை போல் பிற துறையினர் சற்று உற்று பார்க்காமல் இன்னும் ஓலைச்சுவடிகளுக்குள்ளும் புத்தகங்களுக்குள்ளும் சில நேரங்களில் பெருமிதமாக பேசப்படும் பேச்சுக்குள்ளும் முடங்கி கிடக்கின்றது. அவற்றை மீட்டெடுக்க வேண்டியதும் நம் அத்தனை பேருடைய கடமை. அதுதான் உண்மையான மரபின் மீட்டெழுச்சியாக அமையும். நண்பர்களே, ஒன்று இந்த உலகுக்காக நாம் செய்ய வேண்டியது, இன்னொன்று நம் உறுப்பினர்களுக்காக நாம் பார்க்க வேண்டியது. 2012 நான் சென்னையில் ஒரு கருத்தரங்குக்கு போயிருந்தேன். அந்த கருத்தரங்கில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான ஒரு மருத்துவமனை. அதில் ஒரு பெண் பேராசிரியை ஒரு அம்மா பேச வந்திருக்காங்க. நானும் உங்களைப் போல் ஒரு பங்கேற்பாளனாக உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ பேசும்போது அந்த அம்மா சொல்றாங்க, ஸ்லைடு போட்டு முதல் ஸ்லைடை போட்டுட்டு அந்த அம்மா பேசும்போது சொல்றாங்க, அவர்கள் அந்த முதல் ஸ்லைடை போட்டு பேசினதுக்கு அப்புறம் அவர்கள் சொன்ன விஷயத்தை அடுத்த இந்த 8-9 ஆண்டுகளில் நான் எந்த பேச்சு பேச போனாலும் அதை சொல்லாமல் இறங்குவதில்லை. அவ்வளவு தூரம் என்னை உலுக்கிய ஒரு பேச்சு. அந்த அம்மா ஒரு பேச்சாளர் இல்லை, அந்த அம்மா ஒரு மிகச்சிறந்த பேராசிரியை, மிக நுட்பமாக ஆய்வு செய்கிறவங்க. அவங்க சொன்ன ஒரு கருத்து நீங்கள் அத்தனை பேரும் உற்று கவனிக்க வேண்டிய கருத்து என்று நான் இங்கே சொல்ல முடியும். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கருத்தரங்கில் எல்லாரும் ஒரு 40 வயதை ஒட்டியவர்கள் நிறைய பேர் இருக்கும். நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள், நிறைய நோய்க்கு ஏதோ கதிர்வீச்சு சிகிச்சையோ ரசாயன சிகிச்சையோ எடுத்து கொண்டிருப்பவர்கள், சில பேர் நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற கூட்டம். அதை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க ஆங்கிலத்தில், this is the only unfortunate generation, those who are going to see their own children's death in their lifetime அப்படின்னாங்க. இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்று. இது சும்மா அச்சுறுத்தலுக்காக சொன்ன வார்த்தை அல்ல. இன்றைக்கு காலை ஒரு 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நண்பன் ஒருத்தனை என்னுடைய விடுதி அறையில் சந்திச்சேன். அவன் ஒரு நவீன மருத்துவன். நானும் அவனும் சேர்ந்து பேசி கொண்டிருந்தோம். அப்போ அவன் சொல்றான், இங்கிலாந்துல என்ன இருக்கு, நான்
இங்கே NHS இதை பற்றிலாம் 1.5 மணி நேரம் பேசி கொண்டிருந்தேன். இங்கே இப்போ வந்து நிறைய முதியவர்கள் இருக்கிறாங்கன்னா, எல்லாரும் வந்து நிறைய முன்னாடிலாம் நாங்கள் வந்து 85 வயசுன்னா ஏதாவது டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கு. 85 வயதில் இறந்து போனாங்கன்னா காசு வந்து டியூ டு செனைல் இல்லைன்னா டியூ டு ஜீரியாட்ரிக் இதுன்னு சொல்லி வயோதிக மரணம் என்று எழுதி கொடுப்போம். ஆனால் NHS இப்பொழுது அதை ஏற்றுக்கொள்வதில்லை. 90க்கு மேல் எழுதினா மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்வாங்க. 80-85 வேறு காரணம் என்ன என தேடு என சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்லி கொண்டிருந்தார். அப்போ அடுத்த கேள்வி நான் கேட்டேன், அப்போ இன்னைக்கு 85-90 வயசுல நிறைய இருக்காங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு NHSல வர்ற இளைஞர்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கு, 40-50 வயதை ஒட்டி எப்படி இருக்கு என்று கேட்டேன். அவர் சொல்றாரு, இந்தியாவில் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் இங்கேயும் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக நம் மக்கள்ல நிறைய பேர் 45 வயது 50 வயதுல இரத்த கொழுப்புக்காக ஸ்டாட்டின்ஸையும் ஆஸ்பிரனையும் சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு சர்க்கரைக்கான மாத்திரைகளையும் வாங்கி வரக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று. இந்தியாவில் நாங்கள் ரொம்ப உற்று பார்க்கிறது என்ன அப்படின்னா, அந்த அம்மா சொன்ன விஷயம்தான். 25 to 45 வயதுக்குள்ளாக இருக்கிற பல பேரும் சர்க்கரைக்குள்ளையும் இரத்த கொதிப்புக்குள்ளையும் புற்றுநோய்க்குள்ளையும் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல, உலகின் மிகச்சிறந்த மருத்துவ வசதிகள் கொண்ட நாடுல நோய் வந்ததுக்கு அப்புறம் பரிகரிப்பதில் அவர்கள் மிகச்சிறப்பாக பங்களிப்பார்கள் என்பதில் துளியும் எனக்கு ஐயமில்லை. ஆனால் நம் குழந்தைகள் இங்கே பல்வேறு வலியுடனும் வேதனையுடனும் புலம்பெயர்ந்து வந்திருந்த நம் மக்கள், நமக்கு கிடைக்காத கல்வி அறிவு, நமக்கு கிடைக்காத ஒரு வர்த்தக உலகம், நமக்கு கிடைக்காத ஆளுமை நம் குழந்தைக்கு வேண்டும் என்று அத்தனை பேரும் அந்த கனவில் தான் இங்கே பணியாற்றி கொண்டிருப்போம். நிச்சயமா நம் குழந்தைகள் அதை நோக்கி வருவாங்கிறதுல ஐயமில்லை. ஆனா அப்படி வரக்கூடியவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்களா என்பது நம் கையிலும் நம் மரபிலும் மட்டும்தான் இருக்கிறது. காலை உணவை பல குழந்தைகள் தவிர்க்கிறாங்க. காலை உணவுன்னா ஒரு அவசரமா அப்படி ஒரு ஃபிளேக்ஸை போட்டுட்டு பாலை ஊற்றி இல்லைன்னா ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு அதை போலதான் விரும்புறாங்க. அம்மா ஒருவேளை குரக்கன் இடியாப்பு வைத்தாலோ இல்லைன்னா குத்தரிசியில் ஏதாவது ஒரு புட்டு செய்து வைத்தாலோ அதை ரொம்ப அலட்சியமாக பார்க்கக்கூடிய இளைய தலைமுறை இன்றைக்கு நிறைய. இதுல என்ன இருக்கு, வெறும் காப்ஸா கொடுக்குறீங்க, இதுல வெறும் கார்போஹைட்ரேட் என்று ஒரு வெற்று பார்வையில் அதை பார்க்குறாங்க. நாம் அவர்களிடம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. நாம் முதலில் அதை வந்து புரிந்து கொண்டு பேசணும். இல்லப்பா, இந்த குரக்கனில் இருக்கக்கூடிய கால்சியம் வேறு எந்த சோளத்திலோ இல்ல வேறு எந்த ஓட்ஸிலோ கிடையாது என்று அறிவியல் மொழியில் பேசியாகணும். அந்த குரக்கனில் இருக்கக்கூடிய கருஞ்சிவப்புக்கு பின்னாடி பாலிஃபினால்ஸ் என்கிற தேநீரில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதுல இருக்கு. அது புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய வல்லது. இதையெல்லாம் தாண்டி என் தாத்தாவும் என் பாட்டனும் சாப்பிட்டு அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தது இந்த குரக்கனில் தான் என்கிற பேச்சு நம்மிடம் இருந்து வரணும். நண்பர்களே, கண்டிப்பாக அவர்களுக்கு இது மாதிரியான உணவுகளை அறிமுகப்படுத்த வேண்டிய, அறிவியல் மொழியில் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது காலை உணவாக இருந்தாலும் சரி, மதிய உணவாக இருந்தாலும் சரி. நம்மில் பல பேர் 45-50 இருக்கிறவங்க பல பேர் வந்து உணவுல வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தி ஆகும். நவீன அறிவியலின் உண்மைகளை நாம் உணர்ந்தும் சில விஷயங்களை செய்யணும். அதுல குறிப்பா நம்ம செய்ய வேண்டியது, இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது, தமிழகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே பரவாயில்லை. இங்கே இலங்கை உணவுகளை நான் நிறைய வீடுகளில் சாப்பிட்டு பார்த்திருக்கிறேன். நிச்சயமா அங்க விட இங்க சில காய்கறிகளின் பங்களிப்பும், புலால் உணவு அதிகமாகவும் சோற்றை குறைவாகவும் சாப்பிடக்கூடிய பழக்கம் அங்கே விட இங்கு பரவாயில்லை. ஆனால் இன்னுமே மாற வேண்டும் என்கிறோம். அதிகமாக நாம பரிமாறுறது வந்து காய்கறிகளை தான் சாப்பிடணும். புலால் சாப்பிட்டா மீனோ ஆட்டுக்கறியோ அதை சாப்பிடணும். சோறை குறைவாக சாப்பிடணும். அதுவும் குறிப்பா சில பேர் நான் வெஜிடேரியன் அப்படிம்பாங்க. அவங்கள வெஜிடேரியன் சொல்லக்கூடாது, சோற்றேரியன் சொல்லலாம். ஏன்னா மொத்தமா சோறை போட்டு அதுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க மரக்கறியாளராக இருந்தாலும் சரி, புலால் உணவு சாப்பிடதாக இருந்தாலும் சரி, அரிசி உணவை குறைத்தாக வேண்டும். அந்த அரிசி தயவு செய்து வெள்ளை அரிசியாக இருக்கக்கூடாது. அது குத்தரிசி என்று அழைப்பீர்களோ இல்ல சிவப்பரிசி என்று அழைப்பீர்களோ இல்ல நம் ஊரில் இருந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பா, தூயமல்லி சம்பா, காடை கண்ணி அப்படியான மரபு அரிசிகளை வரவையுங்கள். அந்த அரிசிகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா, குறைவான அளவில் பயன்படுத்தக்கூடிய அந்த அரிசியும்
ஏதோ ஒரு வகையில் சர்க்கரை நோயையும் கட்டுப்படுத்தும், புற்றுநோய்கள் வராமலும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். அப்படியான உணவு பழக்கத்தை நாம் மத்திய வயதில் இருப்பவர்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதேபோல் குளிர்பானங்கள் எடுத்தாலும் சரி, இந்த குளிர்பானங்களுடைய பயன்பாடு இளைய வட்டாரங்களில் அதிகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொக்கோ கோலா, பெப்சி போன்ற விஷயங்களிலிருந்து அவர்களை விடுபட வைக்க வேண்டியதும் நம்முடைய கட்டாயமான ஒரு விஷயம். இறுதியாக உணவில் இப்படி இருந்தது மட்டுமல்லாமல் மனமும் செம்மையாக இருக்க வேண்டும். மனம் செம்மையாக இல்லாமல் தடை செய்வதற்கென்று நமக்கு பலருக்கும் பல விஷயங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. பல பேர் சட்டை பையிலேயே அதை வைத்துக் கொண்டு திரிகிறோம். மனம் சரியாக இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இருந்து வெளியேறிருங்க, உங்க மனம் சந்தோஷமாக இருக்கும். இரண்டாவது விஷயம், தயவு செய்து உங்கள் மனதில் அழுத்தமோ ஒரு ஆர்ப்பரிப்பு என்கிற அஜிடேட்டட் மைண்டோ வரக்கூடாதுன்னா உங்களை எல்லாம் தயகூர்ந்து நான் கேட்பது, சின்னத்திரையிலிருந்து தயவு செய்து வெளியே வந்துருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஓட்ஸ் இந்த மாதிரி சீரியல் வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை விட கொடூரமான சீரியல்கள் சின்னத்திரையில் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம மனித மனதை புழுங்க வைத்து அழுக்காக்கி ஒருவர் மீது இன்னொருவர் நம்பிக்கை இல்லாமல் செய்து நம்மை சிறைப்படுத்தி கொண்டிருக்கின்றன அந்த சின்னத்திரை சீரியல்கள். வேண்டாம் நண்பர்களே, அப்படியான அடையாளங்கள் நமக்கு வேண்டாம். இந்த குழந்தை பாடிய பாட்டிலும் அந்த ராவணகாதையில் நாம் பார்க்கும் பொழுது இருந்த நடனத்திலும் அதன் பின்னால் இருந்த இசையிலும் அப்படியான அழுக்காறுகள் எங்காவது தென்பட்டுச்சா? அதுதான் நமக்கு அவசியமான விஷயம். அதை விட்டுட்டு நாம் அந்த சின்னத்திரையில போய், அதுவும் குறிப்பா அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறதுக்குன்னே ஒரு வருஷம் ஒரு சீரியல் ஓடுது. அதுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். நீ பாருப்பா அவன் என்னெல்லாம் சண்டை போடுறான், என்ன காசிப்பிங் பண்றாங்க, என்ன அழுறாங்கன்னு. வேண்டாம் நண்பர்களே, மனம் செம்மையாக இருக்க வேண்டும். நம் சித்தர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் என்று. அப்படி மனதை செம்மையாக வைத்துக் கொள்ள, உடலை செம்மையாக வைத்துக் கொள்ள, தமிழ் மரபில் இருக்கின்ற உணவையும் தமிழ் மரபு சொன்ன மனதை செம்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் எடுத்து நாம் கையாள்வோம். நம் தமிழ் துறையில் இருக்கக்கூடிய, தமிழ் மண்ணில் விளையக்கூடிய ஆவாரை, ஒடியன் போன்ற விஷயங்களை உலகளாவி பரவலாக்கி வர்த்தகமாக்கி இன்னும் பல்வேறு ஆய்வுகளை கூட்டு ஆய்வுகளாக, இன்டகிரேட்டட் ஆய்வுகளாக நடத்துவதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை பல்கலைக்கழகங்களும், அங்கே நம் தாயகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகங்களும் பிற மருத்துவ அறிஞர்கள் ஒருங்கிணைந்து ஆய்வுகளை முன்னேற்படுத்தி இந்த மரபு திங்கள் உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ள பல்வேறு விஷயங்களை உலகளாவி எடுத்து செல்ல இது ஒரு மிகப்பெரிய பாலமாக, மிகப்பெரிய துவக்கமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயுவ விளக்க உரை. தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இணையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலைச் செய்யத் தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயுவ விளக்க உரை. தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இணையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலைச் செய்யத் தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயுவ விளக்க உரை. தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இணையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலைச் செய்யத் தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு.
உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயூவ விளக்க உரை. தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இணையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலைச் செய்யத் தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டுக் கெட்டவர் பலர். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயூவ விளக்க உரை. தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இணையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலைச் செய்யத் தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டுக் கெட்டவர் பலர். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயூவ விளக்க உரை. தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இணையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலைச் செய்யத் தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டுக் கெட்டவர் பலர். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயூவ விளக்க உரை. தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இணையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலைச் செய்யத் தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டுக் கெட்டவர் பலர். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயூவ விளக்க உரை. தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இணையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலைச் செய்யத் தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டுக் கெட்டவர் பலர். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயூவ விளக்க உரை. தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இணையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலைச் செய்யத் தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டுக் கெட்டவர் பலர். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இணைக்கண் முறிந்தார் பலர் முயூவ விளக்க உரை. தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இணையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலைச் செய்யத் தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டுக் கெட்டவர் பலர். கலைஞர் விளக்க உரை. தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப் போனவர்கள் பலர் உண்டு.